ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து வால்பாறையில் வந்து டே 2ங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ ரூம் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். கிளைமேட் பார்த்துட்டோம் அப்படின்னா மழை வர மாதிரியே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க பைக் எடுத்து பறக்கலாம். ரூம்லேருந்து கிளம்பிட்டோங்க. பட் இப்போ தான் தூர ஆரம்பிச்சிருக்குது, மழை பெருசாகும்னு நினைக்கிறேன். இப்போ நேராக போயிட்டு சோலையார் டேம் பார்த்துட்டுங்க அப்படியே போகலாங்க. இப்போ சோலையார் டேமுக்கு வந்து எந்த வழி போனோம்னாங்க, இங்கே ஒரு காலேஜ் இருக்கும், காலேஜிலேருந்து ரைட் சைட் கட் ஆகணும். மேப்பில் வந்து ரூட் மட்டும் பார்த்துக்கிட்டேன், மேப் வந்து போடலை. நேற்று ஒரு சுற்றி விட்டுச்சு பாருங்கள், சுற்றி திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்து விட்டு அந்த மாதிரி போயிட்டு எங்கிட்ட சுற்றிட்டு போகிறோம். கூகுள் மேப் பார்த்து தான் பிரச்சனைன்னு பார்த்தா கூகுள் மேப் பார்க்கலனாலும் பிரச்சனையாக தான்ப்பா மீது நமக்கு. அதிரப்பள்ளியில் எப்படியே மழை வெளுத்து வாங்கிருன்னு நினைக்கிறேங்க. ரைன் லேயர் ஓகையா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, இதெல்லாம் திணிச்சு வைப்போம். பரவாயில்ல, அந்த அண்ணா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அங்கிட்டு தூரிட்டு இருந்துச்சுங்க, இந்த பக்கம் பார்த்தா இன்னும் தூரவே ஆரம்பிக்கலை. இப்போ தான் அங்கிட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு போல இருக்குது மழை லைட்டாக. அதிரப்பள்ளி 26, சோலையார் டேம் வந்து 23 கிலோமீட்டர் அங்கேருந்து. ஏன்னா அங்கே 23 கிலோமீட்டர் பண்ணாங்க, 21 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. மழைக்கெல்லாம் அசர் ஆளானுமே. பட் இருந்தாலும் எடுத்து மாட்டிக்குவோம். சப்போஸ் மழை வரலன்னா நிறுத்தி கூட அவுத்திக்குவோம். ஆனால் அது 10 நிமிஷம் எப்படி சொல்கிறது, சரி விடுங்க. இந்த 10 நிமிஷம் சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம். என்னங்க இது கொடைக்கானல்காரருக்கு வந்து சோதனை. ஒரு ரைட்டில் ஏற்பட பிள்ளையப்பா. சாரல் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் பைக்கே நிறைய ஆரம்பிச்சிருச்சு. இனி பூகமே வந்தாலும் பதறாமல் நம்ம சைடு போயிட்டே இருக்கோம். இப்போ ரைன் லேயர் போட்டதும் லைட்டாக மழை கம்மியான பேர் ஃபீலாக இருக்குது. ஆஹா, மூஞ்சிலே அடிக்குதுங்க மழை. வா வா வா, செம்ம ஃபீலு. எங்கள் மழை பெருசுதாகுது, சின்னதுனாகலை. அடிச்சு பிரின்னு பிடிக்குது மழை. 30 போனாலும் எக்ஸாஸ்ட் நோட் தான், 60-70 போனாலும் எக்ஸாஸ்ட் நோட்டு தான். NS 20 லைக்கே எக்ஸாஸ்ட் நோட் தான். வா வா வா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இந்த ரெயினை. மலையில் ஓட்டுறது நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும். யாராவது அந்த இடத்துல டீ ஊற்றிட்டு இருக்குது. நீ சோலையார் டேமுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போக சொல்கிறாங்க, அதிரப்பள்ளிக்கு ஸ்ட்ரைட்டாக போக சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக வழியவே காணோம். ஹேய், ஸ்ட்ரைட்டானா இதுக்குள்ளையா ஒரு கேட்போம். சோலையார் டேம் எங்கிட்டண்ணா இந்த ரோட்லையாண்ணா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இங்கே பாருங்க காப்பி அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட்டு தான். வால்பாறை மான்சூனில் விசிட் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான், இந்த மலையில் நனைஞ்சிட்டு போகிறது தான். ஆஹா, 3rd கியர் மட்டும்தான், ஏன்னா அந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்காக. ஆஹா, அப்பா, எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. சிங்கிள் கியர் தான், அதாவது 3rd கியர் மட்டும்தான். வாவ், செம்மையாக இருக்குதுங்க சவுண்டு. எக்ஸாஸ்ட் நோட்டு தான். 2nd கியர் மாற்றியாச்சு. 2nd கியரில் கூட அந்தளவுக்கு தெரியலைங்க. அந்த 3rd கியரில் போட்டு ஒரு முறுக்கும் போது இருக்குது. சூப்பர் பைக் ஓட்டுற ஃபீல் இருக்குது எனக்கு. சோலையார் டேமோட பேக் சைடு வியூன்னு நினைக்கிறீங்க, இது தெரில எனக்கு சரியா. நல்லா பயங்கரமான மழையாக இருக்குது, உள்ள குழியாக தண்ணி இருக்குது. மழை பார்த்தீங்களா வெறிச்சிச்சா. இதுக்கு தான் நான் வந்து ரைன் லேயர் வந்து போடாமையே இருந்தேன். இப்போ ஒரு மாதிரி அடைக்குதுங்க, மூச்சோட சிரமம் இருக்குது. ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இல்லை, உள்ளே போக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போவாங்க, எப்படி மழை வரும்னு நினைக்கிறேன். பட் வராத பட்சத்தில் கழட்டி வச்சுக்குவோம். ஆஹா, மழை நேரத்தில் கார்னரிங் பண்ணாத மாதிரி பெல்ட்டு அடிச்சிட போகிறோம். பெல்ட்டு அடிப்பேண்டி உசுரை கழட்டி கொடுப்பேண்டின்ட்டு. வாவ், இப்போ நம்ம வண்டியை நம்பக்கூடாது, ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இல்லை, கார்னர் ஏபிஎஸும் இல்லை, டியூவல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னர் ஏபிஎஸ் எல்லாமே கொடுத்தாலுமே ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் முக்கியம்.
நம்ம கீழே உழுகாமல் ரைட் பண்ணுறதுக்கு. ஆனால் கிளைமேட் தரமாக இருக்குது. இப்போ ரைட் பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக பிளான் பண்ணுங்கள். அதேமாரி வந்து வீக்கெண்டில் பிளான் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. அப்புறம் வந்து டிராஃபிக்கில் நீங்கள் மாட்டிக்கிட்டு லட்சையாக இருக்கும் உங்களுக்கு. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி எவ்வளோ போகுது என்ன எதுன்னு தெரிலங்க. நான் எதையுமே நான் வந்து பார்க்கல. இங்கே எப்படி இருக்குமா அங்கே அப்படி இருக்குமா அந்தமாரி நான் எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல. ஏன்னா நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோங்க. அது ஒரு புதுசாக இருக்கும். ஆஹா அடிக்குது சடன்னு. இதோ உங்களுக்கு தெரியுதா? மழை பாதி தூரத்தை கிடச்சிங்க. பாதி தூரம் லைட்டாக வெறிச்ச உடனே தான் நான் கேமரா ஆஃப் பண்ணேன். வெறிச்சிருச்சு. திரும்பி கேமரா ஆன் பண்ணுறேன். திரும்பி மழை அடித்து பழக்க ஆரம்பிச்சிருச்சு. திருப்பள்ளியில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. நமக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தாங்க. மழை பெஞ்சாலும் ஓகே தான், வெயில் அடித்தாலும் ஓகே தான். சோலையார் டேமோட பேக் சைடு தான் போல இருக்குதுங்க. அது இதோ தெரியுதா உங்களுக்கு? பரவாயில்லப்பா, இந்த டேமில் தண்ணி இருக்குது. கீழே ஆலியார் டேம்லாம் தண்ணியே இல்லை. நானும் எட்டி பார்த்துட்டு யானை இது பண்ண தண்ணி குடிக்குமான்ட்டு. மாடு தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு மாடு தாங்க, காட்டு மாடு கூட கிடையாது. அங்கே போகிறதுக்கு அங்கே ஒரு ரோடே இருக்குது. ஆனால் அந்த ரோட்டுக்கு எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி கிளைமேட்டாக இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்குது. எங்கே? ஆமாங்க, சோலையார் டேம் தான் அங்கே இருக்குது. பார்த்தீங்களா, அதான் சோலையார் டேம்னு நினைக்கிறேன். இது சோலையார் டேமோட பேக் சைடு. உங்களுக்கு தெரியுதா தூரத்தில்? பரவாயில்லப்பா, தண்ணி இருக்குதுன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அதுவே ஜாஸ்தியாக தான் தெரியுது. இன்னும் வந்து அங்கே டேம் தெரியுதா? டேமில் அந்த மேலே கோடு வரைக்கும் வரும். அங்கே பாருங்க, இங்கிட்ட ஒரு ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, பார்த்துட்டு போவோம் ஃபால்ஸை. மக்களே, லாங்கில் ஒரு ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்குது. சோலையார் டேமோட பேக் சைடு இதான சோலையார் டேமு. டேம் ஆமாம், தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் அங்கேருந்து பார்க்க அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு. இங்கே மேலே வரைக்கும் தண்ணி வரணும். அதான் சோலையார் டேம். இது தண்ணி வந்துருச்சு அப்படின்னா திறந்து விட்ருவாங்க. செம்மல்ல எப்படி ரோட் சைடு ஓடிட்டு இருக்குது. பரவாயில்லைங்க, இங்கே கொஞ்சம் மழை அடித்து நல்லா இதாக இருக்குது. ஆனால் கொடைக்கானலில் வந்து மழையே இல்லை. மழை லைட்டாக பெய்யுது, அப்புறம் போயிடுது. தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்க கொடைக்கானலில். ஆனால் வண்டி கூட கழுவ முடியலங்க. நம்மளோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. டேமோட ஃப்ரண்ட் சைடு. பட் ஆனால் தண்ணி எதுவும் வரல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தண்ணி வருது. சோலையார் டேமில் வந்து தண்ணி திறந்துட்டுருக்காங்க. எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, தண்ணி திறந்துட்டுருக்காங்க. சோலையார் டேம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தண்ணி வந்துட்டு இருக்கு சோலையார் டேமில். அது வந்து இதோ மேலேருந்து தண்ணி வரைய கிடையாது, கீழேருந்தே வருது. ஆக்சுவலாக கீழே இருந்தே கனெக்ஷன் கொடுத்தாங்க போல இருக்குது. மக்களே, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட மைக் வந்து கரெக்ட் ஆகி போச்சுங்க. மைக் எப்படி கரெக்ட் ஆச்சுன்னா, மழையில் நனைஞ்சிட்டு வந்தோம்லங்க, அதில் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மழையில் நனையும் போது கூட கரெக்ட் ஆகாத மைக்கு நார்மலாக போயிட்டு இருக்கும்போது கரெக்ட் ஆகி போச்சுங்க. நானும் கவனிக்காமல் அப்படியே போயிட்டேங்க. இதுக்கு அப்புறத்துலேருந்து ஆடியோ வந்து சுத்தமாக எடுக்கவே இல்லைங்க. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல இன்னும் ஸ்லோ பண்ணி பேசும்ல, அது மட்டும் லைட்டாக கேட்குது. அது ஒரு மாதிரி இறச்சலோட கேட்குதுங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோக்கும் நல்லா இல்லைன்னா அது வந்து நல்லாவே இருக்காது. இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்த உடனே ஓரங்கட்டி நிறுத்திட்டேங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கால் வந்து அப்படியே மண்ணெல்லாம் அடிச்சு ரொம்ப சகதியாக ஒட்டி ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. நசன்னு இருந்துச்சு. கால் கழுவிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டேன். அது வந்து ஒட்டி வாட்டர் ஃபால்ஸ்னால வந்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இறங்கி உள்ளே ஆட்டம் பண்ணலாம். நல்லா சேஃபான வாட்டர் ஃபால்ஸ் தான். அதில் இறங்கி அப்படியே காலை கழுவிட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதாங்க. காலை கழுவிட்டு இருக்கும்போது பார்த்தா தண்ணி கெட்ட சூடாக இருந்துச்சுங்க. அந்த இடத்துல வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா அது வேறு லெவலாக இருந்திருக்கும். பட் இதுவுமே உங்களுக்கு வேறு லெவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன்ட்டுக்கின்லாம் ரொம்ப நாரி போச்சு மழையில். அதான் அப்படியே காலை கழுவிட்டு இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்பிடுவோங்க. அந்த ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. வந்தது பார்த்தா கேரளா பார்டர்கிட்டே வந்துட்டாங்க. இங்கேருந்து அதிரப்பள்ளி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 50 கிலோமீட்டர் தான். இந்த பக்கம் ஏதோ ரோடு போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க. ஸோ பார்த்துட்டு அப்படி நேராக வந்து கிளம்பியாச்சு. தமிழ்நாடு பார்டரை விட்டு தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ட்ராக போகிறோம். இதோ கேரளாக்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சுங்க. இதுலேருந்து மலையாளத்தில் பேசலாம்னு சொல்லிட்டு நான் வேறு லெவலில் அட்ராசிட்டி பண்ணலாம் பண்ணிட்டு வந்தேங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோ எடுக்காமல் போயிடுச்சு. கேரளாக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து ரோடை வந்து போய் ஃபீல் பண்ணி நல்லா ஜாலியாக அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தவங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி இந்த செக் போஸ்ட் வந்துருச்சுங்க. இந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம போனதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து ரைட்டில் வர சொல்லுவாங்க. ரைட்டில் வந்து உள்ளே ஏற்றி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட வந்து நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னம்னா உள்ளே வந்து அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரில. நம்ம முன்னாடி வந்து ஒரு ஸ்குவாடாக வந்து ஒரு 3 பைக் பஞ்சிலங்க. அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பர் பிளேட்டை வந்து லேமினேட் பண்ண மாரி வந்து நம்பரில் எழுதி செலட்டை ஒட்டி அதை வந்து வண்டியில் ஒட்டியிருந்தாங்க. ஏன்னா புது வண்டி போல் இருக்குது. இன்னும் வந்து நம்பர் பிளேட் வந்து அதுக்கு வரல போல் இருக்குது. அதனால் அப்படி வந்து பண்ணி அவங்க வந்து டூரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படி உள்ளே போய் டோக்கன் வாங்கிங்க அப்படின்ட்டாங்க. நம்மளும் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படியே உள்ளே போய்
நம்ம எதாவது சொல்லி டோக்கன் வந்து வாங்கியாச்சுங்க. நமக்கு வந்து ஒரு டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமிங்லேருந்து 2 மணிக்குள்ளே நான் வந்து 12 எத்தனைக்கோ போனேன். அங்கே வந்து 2 மணிக்குள்ளே நம்ம அந்த செக் போஸ்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வண்டி நம்பர் எல்லாமே சொல்லி நம்ம வந்து என்ட்ரி போட்டு வந்து அப்படி கிளம்பியாச்சு. வேறு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நமக்கு வந்து கொடுக்கலங்க. வண்டியில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது, ஓவர் ஸ்பீட் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நமக்கு கொடுக்கல. இதை வந்து அங்கே 2 மணிக்கு போய் அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளும் சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே என்ட்ரிலாம் போட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இன்னும் வந்து டீப் ஃபாரஸ்ட்குள்ள வந்து நம்ம போகவே கிடையாதுங்க. அப்படியே ஏரியாக்குள்ளேயே தான் ஏரியாக்குள்ளேன்னா கொஞ்சம் ஊருக்குள்ளேயே தான் நம்ம வந்து சுற்றி உள்ளே போயிட்டே இருக்கோம். இந்த இனோவா காரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஏன் அப்படின்னோம்னா நம்ம ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ரைட்டில் ஏறும்போது லெஃப்ட்டில் அனுப்பிச்சிடறாரு, லெஃப்ட்டில் ஏறும்போது ரைட்டில் அனுப்பிச்சிடறாருங்க. ஆக மொத்தம் நம்மளை வந்து விடவே இல்லை. இவர் வந்து நான் எப்படி ஓவர்டேக் வாங்கினேன்னா ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு குழி இருந்துச்சு. அந்த குழியில் வந்து ஒரு ரைட் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஏறிட்டாரு. நான் ரைட் சைடு அப்படியே ஏறி நான் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டேன். திரும்பி மழை வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரைட்டில் ஏறி எடுத்து போகிறதுக்காக நான் நிறுத்தினேன். அவர் என்னைய ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போனோடனே ஒரு வியூ பாயிண்டில் போயிட்டு இவர் நிறுத்திட்டாரு. நான் வந்து இவரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டேங்க. அந்தமாரி வந்து வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ணி அட்ராசிட்டி வந்து பண்ணிட்டு இருந்தோம். சார்ஜ் இல்லாமல் கேமரா வேறு எல்லாம் ஆஃப் ஆகி போச்சுங்க. நான் அப்போ கூட மைக் எடுக்குதா என்னது இதுன்னு செக் பண்ண முடியல. ஏன்னா வந்து எப்போ என்ன அனிமல்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பக்கம். அதனால் வந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்து சரியாகவே நிற்கலை. ரைன் லேயர் எடுத்து போகிறதுக்கு மட்டும் ஒரே இடத்துல நின்றோம். அங்கேயும் வந்து மரம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டமாக இருந்துச்சு. அங்கனக்குள்ள தான் நம்ம நின்று எடுத்து போட்டுட்டு இருந்தோம். மக்களே, அந்த இனோவாலாம் ஓவர்டேக் வாங்கி முன்னாடி வந்துட்டோம். பார்த்தா கேமரா ஆஃப் ஆகிட்டு இருக்குதுங்க. முன்னாடி வேறு மரம் வேறு உடஞ்சி விழுந்துருச்சாமா. இப்போ தான் கிளியர் பண்ணி போட்டு 4 வண்டிக்காரங்க இருந்தாங்க, ஒரு பைக்காரங்க இருந்தாங்க. எல்லாம் கிளியர் பண்ணி போட்டுருந்தாங்க. நான் வந்து சரி பேட்டரி மாட்டலான்னு பார்த்தேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் தான் பண்ணி இருக்கேன். அவ்வளோ நம்மளும் போய் கிளம்பியாச்சு. மழை வந்து தூரிட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. நான் மட்டும் நம்ம ரைனில் ஏற வச்சு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருங்க. இதோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, பேட்டரி கழட்டி மாட்டும்போது அந்த ஒரு சில செகண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஆடியோ வந்து எடுத்துருந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அதே வந்து கரெக்டாக இருந்திருக்குது. ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படின்னோம்னா தண்ணி ஏதோ சம்திங் உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஏன் அப்படின்னா மூணார் ரைடு போயிருந்தோம்லங்க, அப்போ வந்து இதேமாரி தான் ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்துச்சு. ஆடியோ வந்து கரெக்டாகிற ப்ராப்ளம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் தாங்க கேமராக்கெலாம் ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த மைக்கு மட்டும்தான் கொஞ்சம் சொல்லி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஏதாச்சும் வழி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிச்சுக்கோங்க. இந்த ரோடு உண்மையிலே வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஒரு த்ரில்லிங்காக வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது ரோட்டில் வந்து அங்கங்கே யானை சாணிலாம் இருந்துச்சு. வழியில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து யானையை வந்து பார்த்துட்டு வந்து நான் நிறுத்தவே இல்லை. நான் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா ஒரு காருக்காரங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. யானை சவுண்ட் கேட்டு நின்ட்டாங்க. அவங்க வந்து காரு, நம்ம வந்து பைக்கு. எலிஃபென்ட்னா எங்க எப்பா எலிஃபென்ட் பார்த்துட்டேன்ப்பா, உடச்சிக்கிட்டு இருக்குப்பா. என்னடா ஏதோ உடைக்கிற சவுண்ட் கேட்குது. சரி எவ்வளோ வெட்டிக்கிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எலிஃபென்ட். யானையை பார்த்தது நம்ம எதிர்பார்ப்பு வந்து ஓவர் ஆயிடுச்சுங்க. அப்படியே ரோட்டில் வந்து ரெண்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் லாங்காக நின்று பார்த்தா எப்படி இருக்கும், அதுவும் பக்கத்தில் பார்த்தா எப்படி இருக்கும். ஏன் அப்படின்னோம்னா அது மேலே வந்து மூங்கிலோட சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. எனக்கு வந்து சவுண்டு கேட்டே சடனாக திரும்பி பாரு ஒரு உருவம் மாரி தான் உள்ளே தெரியுது. வந்து கிளியராக வந்து பார்க்கல, ஆனால் யானை தான் பார்த்தேன். கிளியராக வந்து பார்க்கல. காருக்காரங்க வந்து அங்கே நின்று வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க காரில் வந்திருக்கனால வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா. நம்ம வந்து பைக்கில் வந்திருக்கனால வந்து சப்போஸ் கீழே இருந்துச்சா நமக்கு தான் ப்ராப்ளம். நான் வந்து நிறுத்தவே கிடையாது. அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டேன். அப்படியே நடு ரோட்டில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே வந்துருந்தீங்க. பட் நம்ம நேரத்துக்கு யானை எங்கிட்டுமே வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கலை. மேபி அந்த மேலே இருக்க அந்த ஒரே ஒரு யானை பார்த்தோம்ல, அது மட்டும்தாங்க பார்த்தேன். அந்த முன்னாடி போகிறவங்க பார்த்தாங்களா இல்லை பயத்தில் போயிட்டுருக்காங்களா என்ன எதுனே தெரிலங்க. அவங்களும் எந்த இடத்துலையுமே ஸ்லோ பண்ண கிடையாது. அவங்க சைடுக்கு போய்கிட்டே தான் இருக்காங்க. நானும் அப்படியே போயிட்டே தாங்க இருக்கேன். ஏன் அப்படின்னோம்னா சப்போஸ் யானை கீழே இறங்கி அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து நான் கிளம்பிட்டேன். அப்படியே போயிட்டே இருந்தோமாங்க. திரும்பி அகைன் மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க. கிளைமேட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிரப்பள்ளியில் அதேமாதிரி தாங்க இருக்குது. நிமிஷம் மழை பெய்யுது, நிமிஷம் வெறிச்சிருது. ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல வெறிச்சிருக்குது. அந்தமாரியே தான் இருந்துச்சு கிளைமேட்டு. நான் வந்து அங்கே ரைனில் ஏற்போட்டேன் தான். இடையில வந்து எனக்குள்ளேயுமே கவுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னோம்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கங்கே மழை வரண்டா, அங்கங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கண்டா, ரெண்டுமே தாக்கு பிடிச்சி வந்து நம்ம வந்து கிளம்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் வந்து நம்ம போகிறோம்னு நினைக்கிறேன். பட் போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே நிறுத்தி நம்ம கழட்டி போட்டுருக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. ப்ரோ இந்த ப்ரோவை வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம செக் போஸ்ட்டில் வந்து நம்ம கூட இருந்தாங்க அந்த ப்ரோங்க. அவங்களும் ஏதோ ரைன் லேயர் தான் எடுத்து மாட்டிட்டு சம்திங் நின்றுட்டு இருக்காங்க போல இருக்குது. நம்ம அவங்களாம் தாண்டி இப்போ தான் போயிட்டுருக்கோம். பட் மொத்தம் 3 பைக் வந்துச்சு ப்ரோ. 2 பைக் தான் ப்ரோ அங்கே இருக்குது. இன்னொன்று காணாமல் ப்ரோனா அந்த ப்ரோ வந்து முன்னாடி போயிட்டாருங்க. அவரையும் வந்து நான் ஏரில் வந்து சந்திப்பேன். மழை வந்து குறையுமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஓரளவுக்கு தாங்க பெஞ்சிச்சு. கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து மழை வந்து குறைஞ்சிருச்சு. மழை நிற்குமான்னு கேட்டேன் இல்லைங்க. பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை வந்து நின்றுச்சு. மழை நின்று வெயிலே அடிக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வெயில் அடித்து கொளுத்திக்கிட்டு இருக்குது. அதான் சொல்கிறீங்க, ஒவ்வொரு பக்கம் வந்து கிளைமேட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்து மழை அடிக்குது, கொஞ்சம் தூரத்தில் வந்து வெயில் அடிக்குது. அந்த மாதிரி வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து கிளைமேட் வந்து நமக்கு மாறி மாறி வேறு லெவலில் வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நமக்கு பின்னாடி இந்த ப்ரோலாம் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து பொறுமையாகவே போகலாமேன்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பொறுமையானா 70-80 தான் அவங்க போயிட்டுருக்கோம். 70-80 இல்லை, ஒரு 70-60 வந்து போயிட்டு இருந்திருப்போம். அப்பா, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அப்புறங்க நம்ம வந்து செக் போஸ்ட் வந்து அடைஞ்சாச்சு. இந்த செக் போஸ்ட்டில் வந்து அந்த டிக்கெட்டை கொடுத்தா தான் நம்மளை வந்து அந்த பக்கமே அலோட் பண்ணுவாங்களாமா. இந்த பக்கம் நிறுத்திட்டு நம்ம போய் செக் போஸ்ட்டில் போயிட்டு அந்த டிக்கெட்டை வந்து காமிப்போம். அவங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டிக்கெட்டை காமிச்ச உடனே அவங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து கிளம்பலான்னு பார்த்தா எனக்குள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. போகலாமா வேணாமான்னு யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டா நம்மகிட்ட லக்கேஜ் இருந்துச்சுங்க, அதை தூக்கி நம்மளால் வந்து நடக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தினால வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வந்து இதே ரோட்லேயே வந்து போயிட்டே இருந்தோம். இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு டேர்னிங் இருந்துச்சுங்க. டேர்னிங்கை தாண்டின உடனே ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சுங்க. பட் இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் வந்து எனக்கு என்ன ஏதுன்றது வந்து தெரில. பட் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு நேம் போர்டு நான் வந்து பார்க்கவும் கிடையாது, வைக்கவும் கிடையாதுங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோன்னே அழகுல அப்படின்னு நான் வந்து மயங்கிட்டேன். ஓகே, அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வண்டியை வந்து ஓரங்க நிறுத்திட்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து ஏறி கிளம்பியாச்சு. வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பே எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிலங்க. அதனால் வந்து தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன், எதுவும் பே எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வாட்ச்மேன் அண்ணா ஒருத்தர் உட்காந்துருந்தார். பட் வந்து பார்த்தேன், பட் வந்து பே எதுவும் பண்ணணுமா அப்படின்ட்டு. பேலாம் கிடையாதாம்மா. அப்படியே வந்து உள்ளே போய் நம்ம வந்து விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மேலே ஏறி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாண்டேஜ் வீடியோ வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பட் போகிறவங்கலாம் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா நம்மளோட காஸ்டியூம் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. அதாவது வந்து நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அதை வந்து நோட் பண்ணுறேன். அங்கே கூட எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரில. நம்ம வந்து அப்படி நின்று மாண்டேஜ் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். மேலே மாண்டேஜ் வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, மேலே இருந்தே இந்த சாரில் அடிக்குது, கீழே பக்கத்தில் போய் பார்த்தா என்ன சாரில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து இறங்கிட்டேன். கீழே இறங்கி அங்கேருந்து ஒரு மாண்டேஜ் வீடியோவே எடுத்துடலாம். அதேமாரி வந்து அந்த ஃபால்ஸோட ஃபோர்ஸில் வந்து அப்படியே சாரல் மாரி வந்து மேலே விழுந்துட்டு இருந்துச்சா. மேலே பாலத்தில் நிற்கும் போது இந்த உழுகுது, கீழே நிற்கும் போது எந்த உழுகுன்னு சொல்லிட்டு வந்து போனேன். அங்கே பார்த்தோம்னா அங்கிள்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணுமேன்னு சொல்லிட்டு லாங்கில் இருந்தே நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன். ஏங்க, இங்கேருந்து பார்த்து முடிச்சுட்டு பைக்கிட்ட போயாச்சுங்க. பைக்கிட்ட போனால் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு குட்டி குரங்கு ஜாலியாக வந்து அழகாக தவி தவி குச்சிட்டே இருந்துச்சுங்க. அது நின்று அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக குச்சி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அவங்க அம்மா வந்து மேலே உட்காந்துருக்குது, அவங்க அண்ணா கிட்ட வந்து குச்சி போயிட்டுருக்கு போல இருக்குதுங்க. பட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். நின்று அப்படியே அதெல்லாம் ஜாலியாக ரசிச்சுட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிட்டாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது மழை பெஞ்சுங்க. கொஞ்சம் தள்ளி வெளியே வர திரும்பி வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. சைடில் பார்த்தோம்னா ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு, ஆறு மாரி ஓடிட்டு இருந்துச்சு. அதை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்க, சார்ஜ் இல்லாமல், பேட்டரியிலேருந்து சார்ஜ் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து நம்ம போகிற இடம் தான் இந்த அதிரப்பள்ளி. எங்கள் அதிரப்பள்ளி பார்க்கிங்கே நம்ம வந்துட்டோங்க. பட் பார்க்கிங் வந்ததுக்கு தான் நமக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம வந்து 3 மணி ஆயிடுச்சுங்க. 3 மணி இங்கேருந்து வந்து நம்ம கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட ஜேர்னி வந்து காமிச்சு. ஏன்னா 280 கிலோமீட்டர் வந்து நம்ம போகணுமா. கீழே இறங்கிட்டு மேலே ஏறணும் அப்படின்னா 2-3 மணி நேரத்துக்கிட்ட ஆகலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க. யோசித்து இறங்கி ஏறிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எந்த பக்கம் நான் ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா எந்த பக்கம் போனாலுமே நமக்கு சுத்தாக தான் இருந்துச்சு. ஒன்று 280 கிலோமீட்டர், இன்னொன்று வந்து 300 கிலோமீட்டர் பக்கம் காமிச்சிச்சு. கீழே இறங்கிட்டு ஏறது நடக்காத காரியமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னம்னா நாளைக்கு வந்து நான் வந்து வேலைக்கு போகணுமா. இங்கேருந்து நான் இப்போ போனேன் அப்படின்னம்னா நைட்டு வந்து கொஞ்சம் தூங்கினா தான் காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போக முடியும். இல்லைனா நாளைக்கும் சேர்த்து லீவ் ஆயிரும். நாளைக்கு லீவ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா நான் இங்கே ரூம் எடுத்துலான்னு பார்த்தா இங்கே ரூம்லாம் ஹையாக இருக்குதுங்க. அதனால் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேலே இருந்தே பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறது கிளம்பியாச்சுங்க. பிளாக் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறீங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு பிளான் இல்லாமல் நம்ம போனதாங்க நம்ம பண்ண பெரிய தப்பே. பிளான் இருந்து போயிருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி தான் ஃப்ளாப் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா வந்து ப்ரிப்பராக போயிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்மளும் இப்போ தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஒன்றுனா சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல பசங்க டாட்டா பாய் பாய்.